ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பில் ஒவ்வொருடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வைத்து அவருக்கு அடுத்து நடக்கவிருப்பதை என்னவென்றும் என்னவாக இருக்கும் என்றும் அவருடைய ஜாதகத்தின் இயல்பு எவ்வாறு இருக்கும் என்றும் கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றும் கிரகத்தின் நட்பு பகை உச்ச நீச பரிபாலனங்கள் அனைத்தும் நாம் ஜாதகம் பார்க்காமலே அவருடைய வாழ்க்கையை வைத்தே கூறிவிடலாம். அதற்கு இந்த ஜோதிடம் வழிவகுக்கிறது என்பதை இந்த யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பில் காதல் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் குடும்பம் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒருவருக்கு மகிழ்ச்சியான குடும்பம் அமையுமா? சண்டை சச்சரவு சிக்கலுடன் குடும்பம் அமையுமா? இவர் குடும்பத்தை வழி நடத்துவாரா அல்லது குடும்பம் தான் இவரை வழி நடத்துமா? குடும்பத்துடன் இணைந்து இருப்பாரா அல்லது குடும்பத்திலிருந்து தள்ளி இருப்பாரா? சில பேர் ரொம்ப பேர் இப்பெல்லாம் வேலைக்கு போறவங்க, குடும்பம் ஒரு ஊர்ல இருக்கும், இவர் வேற ஊர்ல போய் வேலை பார்ப்பாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து போவாரு. போன்லயே குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சூழலும் உண்டு. சில பேரு குடும்பத்தோடயே இருப்பாங்க, ஆனா குடும்பத்திலிருந்து அந்நியப்பட்டு இருப்பாரு. குடும்பத்தோட தான் இருக்காரு, ஆனா ஏதோ ஒரு சண்டை சச்சரவு பிணக்குனால 2 வருஷமா பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவர்தான் வருவாரு, அவர் இருக்கிற வேலையை பார்ப்பாரு, சாப்பிடுவாரு, டிவி பார்ப்பாரு, தூங்கிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. குடும்பத்திலேயே இருந்து குடும்பத்துடன் அந்நியப்பட்டு இருக்கிறது. இதனை ஜாதகத்தில் எவ்வாறு கண்டுபிடிப்பது அல்லது அவருடைய வாழ்க்கை நிலையில் எப்படி இருந்தால் ஜாதகத்தை ஜோதிடத்தினுடைய அடிப்படை கூறுகளை வைத்து இதனை நாம் எளிமையாக ஆராய முடியும். இந்த குடும்பம் என்பது குரு பகவானை நல்ல குடும்பம் அமையணும். குருவுடைய ஆசி வேணும். குரு என்ற கிரகத்தினுடைய ஆசி இல்லாமல் நல்ல குடும்பம் அமையாது. ஆடம்பரமான குடும்பம் வேணும் என்றால் சுக்கிரன் ஆடம்பரமான வாழ்க்கை கொண்ட குடும்பம் இருக்க வேண்டும். இல்ல, அளவுடன் இருந்தால் போதும், ஒரு ஆன்மீக வழியில் கொண்டு செல்வதற்கு, நமது வாழ்க்கை பயணத்தை சுகமுடன் நடத்துவதற்கு குடும்பம் இருக்க வேண்டும். அனைவரும் அன்பு பண்பு பாசத்துடன் இருக்க வேண்டும் என்றால் குருவினுடைய அருள் நிச்சயமாக வேண்டும். குருவே குடும்பத்திற்கு காரகன். ஆடம்பரமான வாழ்க்கை கொண்ட குடும்பத்திற்கு சுக்கிரன் காரகன். ஆக இந்த குடும்பம் ஒருத்தருக்கு எவ்வாறு அமையும்? இப்ப வர்ற காலகட்டத்துல ரொம்ப பேர் கல்யாணமே ஆகுறது இல்லை. லிவிங் டுகெதர் கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பசங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா டெக்னாலஜி வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. ஐடில வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ காரணங்கள் சொன்னாலுமே குடும்பமாக அமைவது இல்லை. இதற்கான காரண காரியங்கள் என்ன? ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் பலம் பெற்றிருக்க வேண்டும், எவ்வாறு அந்த அடிப்படை இருந்தால் ஒருத்தருக்கு குடும்பம் நன்முறையில் அமையும் என்பதை பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாவகத்துல குடும்பத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள பாவகம் 2ஆம் பாவகம். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 2ஆம் பாவகம் குடும்பத்தை குறிப்பிடும் ஸ்தானம். இந்த 2ஆம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது. சனியும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் பாவகத்தில் இருந்துச்சுன்னா குடும்பமே அவருக்கு அமையும். தனக்கென்று குடும்பம் அமையாது.
இந்த 2ஆம் பாவகத்தின் அதிபதி தான் குடும்பத்தை அமைத்து கொடுப்பவர். 2ஆம் பாவகத்தின் அதிபதி குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். அதில் வந்து அமரும் கிரகங்கள் அந்த குடும்பத்தை மேம்படுத்தவோ அல்லது கெடுக்கவோ முடியும். அமைத்து கொடுப்பாரா என்பது முதல் கேள்வி. 2வது, அமைத்து கொடுத்த பின் அது நன்முறையில் வழிவகுக்குமா என்பது 2வது கேள்வி. இது நமது ஒவ்வொருவருடைய நண்பர்கள், உறவினர்கள் அவரவருடைய குடும்பத்தை எவ்வாறு, இந்த குடும்பத்துடன் எவ்வாறு ஈடுபாடு கொண்டுள்ளனர், அவர் எவ்வாறு குடும்பத்தை வழிநடத்துகிறார், குடும்பத்திற்கான தேவையானதை எந்த முறையில் முயற்சி செய்து கொடுக்கிறார் என்பதை அனைத்தும் அடிப்படை இந்த 2ஆம் பாவகம். அவருடைய நிலைமையை வைத்து அவருடைய 2ஆம் பாவகம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் குறிப்பிட்டு விடலாம். இந்த 2ஆம் பாவகம் மற்றும் 2ஆம் பாவகத்தின் அதிபதி லக்னத்துடனோ லக்னாதிபதியுடனோ தொடர்பு கொண்டால் ஜாதகர் குடும்பத்துடன் வசிப்பார். லக்னாதிபதி 2ஆம் இடத்தை பார்த்தாலோ, 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கிரகத்தை பார்த்தாலோ, 2ஆம் இட அதிபதியும் லக்னாதிபதியும் நேரடியாக பார்த்து கொண்டாலோ அவர் குடும்பத்தை நன்முறையில் வழி நடத்துவார், குடும்பத்துடன் இணைந்து செயலாற்றுவார், குடும்பத்திற்கு வேண்டிய தன பாக்கியங்களை அவர் கொணர்வார். அவர் கூட இருந்து பேசுறப்ப குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரசிப்பார்கள் என்றால் 2ஆம் பாவகம் வாக்குஸ்தானம். அது பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், மனமு வந்து கேட்பார்கள். மரியாதை இருக்கு இல்ல அது 2வது பட்சம். அதாவது சில பேர் வந்து இப்ப குடும்பத்துல ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிறாங்க. மரியாதை, அது கவனிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம அப்பா தானே நம்ம அம்மா தானேங்கிற மாதிரி ஒரு லேசான ஒரு தாக்கம் வரும். கிண்டலாக வந்து நீ சொல்றதெல்லாம் நடக்காதுங்கிற பேச்சு கூட வரும். நீ சொல்றது தப்புன்னு கூட சொல்லுவாங்க குழந்தைகள் அல்லது மனைவியோ கணவரோ, அப்படி மாற்றி கூட சொல்லுவார்கள். அது இயல்பில் நடப்பது. அதற்காக அவருடைய பேச்சு வந்து விதண்டாவத பேச்சாகவோ அல்லது வீணான பேச்சாகவோ எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய பேச்சையும் கவனத்தில் மேற்கொள்வார்கள். ஆக லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் குடும்பத்துடன் குடும்பத்தை வழி நடத்துவார், குடும்பத்துடன் இருப்பார் என்று பொருள். இல்ல சார், அவர் வெளியூர்ல இருக்காரு, 8 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு அப்படின்னு இருந்தாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள இந்த 2ஆம் பாவகத்தில் உள்ள திசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது அவர் குடும்பத்துடன் வந்து நிரந்தரமாக தங்கி விடுவார் என்று நாம் கணித்து கூறலாம். ஆனால் அவர் குடும்பத்தை வழி நடத்துவார், அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கும். இந்த 2ஆம் பாவக அதிபதியும் 3ஆம் பாவக அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு பின் பிறந்த தங்கை அல்லது தம்பி இவருடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே இருப்பார். சில பேரு ஜாதகத்துல 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு முறையில் வருகை நடக்கும். அவங்க வேலைக்கு போற வழி வந்து இவங்க வீடா இருக்கலாம், அல்லது இவங்க குழந்தைகள் வந்து அவங்க குழந்தையோட சேர்ந்து படிக்கலாம், 2 பேருமே கூட்டிட்டு போய் அவங்க விடுவதாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இவர்கள் வீட்டிற்கு தினசரியாகவோ அடிக்கடியாகவோ வந்து போகிற ஒரு தருணம் ஏற்படும். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் இவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே பார்ப்பார்கள். தங்கைதான் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராகவே பார்ப்பார். ஆக 3ஆம் இட அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் அல்லது 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டால்
இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் அவருடைய தம்பி தங்கைகள் மிகுந்த உரிமையுடனும் மிகுந்த பாசத்துடனும் இணைந்திருப்பார்கள். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ 2ஆம் இடத்தின் அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து பரிவர்த்தனை மூலமாகவோ பார்வை மூலமாகவோ சிறப்பு பெற்றிருந்தால் அவருடைய தாயார் இவர் குடும்ப உறுப்பினர்களில் இருப்பார். என்ன சார் இப்படி கேக்குறீங்க, அம்மா இல்லாம எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தனி கொடுத்தனம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து தனி கொடுத்தனம் ஆயிடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி அப்பா அம்மாவை பாக்குறதோ இல்ல அப்பா அம்மா வர்றதோ அந்த மாதிரி சூழல் வந்துடும். ஆனால் 4ஆம் இட அதிபதியும் 2ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் கூட்டு குடும்பமாக அம்மாவுடன் இவர் வசிப்பார், அல்லது இவருடைய குடும்பத்தில் அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் நன்முறையில் கடைசி வரைக்கும் இருப்பார் என்று பொருள். 4ஆம் இடாதிபதியும் 2ஆம் இடாதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் இவருடைய குடும்பம் சொந்த வீட்டில் அவருடைய குடும்பம் சிறப்பாக வாழ்க்கையை நகர்த்துவார் என்று பொருள். சொந்த வீடு, சொந்த வாகனம். சில பேருக்கு வீடு ஒரு இடத்துல இருக்கும், குடும்பம் வேற இடத்துல இருக்கும். வேலை காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்துல வாடகைக்கு வீடு எடுத்துட்டு இன்னொரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இது எப்படின்னா 4ஆம் இடாதிபதியும் 2ஆம் இடாதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் அவருடைய குடும்பமே சொந்த வீட்டில் தான் வசிக்கும் என்று பொருள். அவர் குடும்பம் நடத்தும் இடம் அவருக்கு சொந்த இடமாக இருக்கும். இவருடைய குடும்பம் சுகம் மேம்பாட்டு பெற்ற குடும்பமாக அமையும், குடும்பமாக இருக்கும். சுக மேம்பாடுனா அனைத்து வசதிகளும் அவர் குடும்பத்திற்கு செய்து தந்திருக்கார். டிவில இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, ஏசில இருந்து, பெட்ல இருந்து, அதாவது எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர் குடும்பத்தை நடத்துவதற்கு இவர் உறுதுணையாக இருப்பார் என்று. இப்பதான் எல்லார் வீட்லயும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். அப்படி அல்ல. நிறைய பேர் வைத்துக் கொண்டும் அதனை சரியாக பயன்படுத்தாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களும் உண்டு. சில பேர் வாங்க முடியாத சூழலில் இருப்பவர்களும் உண்டு. இப்ப 4ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் ஒரு நன்முறையில் கூடியிருந்தாலோ, பார்வை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். ஆக ஒருத்தர் குடும்பம் நடத்துறப்ப அவர் எந்த மாதிரியான குடும்பத்தை நடத்துகிறார் என்பதை வைத்து நாம் ஜாதகத்தையே கணித்து விடலாம். இதுதான் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்பது. 5ஆம் அதிபதியும் 2ஆம் இட அதிபதியும் இணைந்திருந்தாலோ, பார்வை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, நன்முறையில் கூடியிருந்தாலோ, உச்ச ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அவர்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மழலையின் சத்தம் இருக்கும். அவர் குடும்பத்தில் கண்டிப்பாக மழலையின் சத்தம் இருக்கும். இல்ல சார், அவருக்கு வயசு 65 ஆயிடுச்சு, நல்லா போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா பேரனோ பேத்தினோ இவங்க வீட்டுலதான் இருப்பாங்க. ஐந்தாம் இட அதிபதியும் 2ஆம் இட அதிபதியும் இணைவு பெற்றிருந்தால் இதற்கான ஒரு சொந்த யோகம் உண்டு. அவர்கள் வீட்டில் குழந்தைகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். குடும்பம் நற்பெயர் பெற்ற குடும்பமாக அமைகிறது. தானம் செய்வார்கள். அவர்கள் சம்பாதித்த பணத்தை அவர் சில பேர் குடும்ப பேர்ல ஏதாவது ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, மோர் பந்தல் வைப்பாங்க. சித்திரை மாசம் மோர் பந்தல், இந்த வகையறா அப்படின்னு சொல்லி மோர் பந்தல் வைப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த 2-5 கூடியவர்கள் தொடர்பு கொண்டால் இந்த மாதிரியான வாய்ப்புகள். யாரு கரெக்டா அதை நிர்ணயிச்சாங்க, அந்த நிர்மாணம் செய்தார்கள் என்று பார்த்தா இந்த 2-5 கூடியவர்கள் தொடர்பு பெற்ற ஜாதகர் தான் இதை நிர்மாணிச்சிருப்பார். அது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நிர்மாணிச்சிருக்கலாம், அல்லது இப்ப ரீசெண்டா போன வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பிப்பதற்கான குடுத்தனம், ஆரம்பிப்பதற்கான குடுப்பனையும் குடுத்தனமும் இந்த 2-5ஆம் அதிபதிகள் உறவின் மூலம் ஏற்படும்.
இந்த 2ஆம் இடம் அதிபதியும் 5ஆம் இடம் அதிபதியும் நன்முறையில் இருந்தால், இணைந்திருந்தால், ரொம்ப பேருக்கு இப்போ பசங்களை வந்து ஹாஸ்டல்ல அனுப்பி படிக்கிற வைக்கிற பழக்கம் வந்துருச்சு. வேற எங்கேயாவது தூரத்துல அனுப்பி சொந்தக்காரங்க வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிற பழக்கம் வந்துருச்சு. இந்த அமைப்பு வந்து இவருக்கு அமையாது. ஒரு பையனோ பொண்ணையோ என்ன குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தான் ஸ்கூலோ காலேஜோ வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். வெளியூர் என்ன, ஒரு வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் கூட இருக்காது. வீட்டுக்கு பக்கத்திலேயே எல்லாமே அமையும். ஸ்கூலோ காலேஜோ கிடைச்சிடும். சில பேர் ஜாதகம் கொண்டு வந்து கேட்பாங்க, இவருக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர் திருச்சியில எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம சொந்த ஊர்லயும் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்க கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. எங்க கிடைச்சாலும் இவர் சொந்த ஊரை விட்டு போக மாட்டாரு. இந்த பக்கத்துல இருக்க கடைசியில எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லிடலாம். 2-5 இவர்கள் தொடர்பு பெற்றிருந்தால், இந்த 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் இணைந்திருந்தாலோ அல்லது பார்வை பரிவர்த்தனை மூலம் தொடர்பு பெற்றிருந்தாலோ அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக நோய் நொடியுடன் ஒரு நபர் இருப்பார். எப்பொழுதும் நீங்க எந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்து வர போற ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே எடுத்து பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு நபர் நோய் நொடியுடன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு குடும்பத்துல ஒரு உறுப்பினராக இருப்பார். இப்ப எல்லார் வீட்லயும் எல்லாரும் மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க சொல்றது, நீங்க நினைக்கிறது புரியுது. ஆனால் அவ்வாறு அல்ல. நோய் நொடியுடன் இப்ப சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறது அது பெரிய இது இல்லை. நோய் நொடினா படுத்த படுக்கையா இருக்கிறது, பெரிய உழைப்பு இல்லாமல் இவருடைய குடும்பத்தில் அங்கமாக இருந்து இதை அனுபவிக்கும். இதுதான் 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் இருந்தால் அவர் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் படுத்த படுக்கையாகவோ நோய் நொடியுடன் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத நபராகவோ இருக்கலாம், ஒருவர் இருப்பார். அல்லது இவை இல்லை என்றால் அவர் வீட்டில் உள்ள ஒரு நபருக்கு தீரா கடன் என்று ஒன்று இருக்கும். தீரா கடன் என்ன அர்த்தம்னா, ஒரு 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு வருஷத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சி கடைசி அடைக்கிறப்ப பார்த்தா இன்னொரு கடன் வந்துடும். ஏதோ ஒரு காரணத்தினால கடன் வந்து முடியா கடனாக யாராவது ஒருத்தர் மேல இருக்கும். 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தார், 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் தாய் மாமனுடைய தயவு இவர் குடும்பத்திற்கு கிடைக்கும். தாய் மாமன் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே இருப்பதற்கு வாய்ப்புண்டு. 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் இணைவு பெற்றிருந்தால் அவருக்கு பென்ஷன் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவர் எங்க சார் பிரைவேட்ல தான் வேலை பார்க்கிறாரு, எங்க பென்ஷன் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நான் வர்ற காலத்துல அவர் எந்த வேலையும் பார்க்காம அவருக்கு கையில பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பொருள். அந்த காலத்துல பென்ஷன் சொன்னாங்க, இப்ப கவர்மெண்ட்ல அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துல இல்லைன்னா அந்த வேலை இல்லாமல் ஓய்வு பெறும் காலத்தில் அவருக்கு மாதாந்திர ஊதியமாக வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 2ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் இணைந்திருந்தால் வாழ்க்கை துணை குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பார். இதுல என்ன ஒரு நெகட்டிவ்னா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், வாய்ப்பு உண்டு. என்னால் 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம். அது நான் சில இந்த பாவகம் சொல்றப்ப புரியாம இருக்கலாம், பரவாயில்ல, இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் இடம் அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் இணை பெற்றோர். பாலிய சிநேகிதர்கள் என்பவர்கள் இருப்பார்கள், அவர் குடும்பத்துடன் ஒரு நபராகவே இருப்பதற்கு வாய்ப்பு. அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க மகன்களை வந்து இவர் மகளாகவே பார்த்துக் கொள்வார். நல்ல ஒரு அந்யோன்யமான உறவுகள். 2ஆம் இட அதிபதியும் 8ஆம் இட அதிபதியும் பங்கு பெற்றிருந்தார், ஒரு உறவு முறையில் ஏதோ ஒரு முறை பார்வை பெற்றோ இணைந்தோ
பலம் பெற்றிருந்தால் அவர் குடும்பத்தில் வம்பு வழக்கு வில்லங்கங்களை இழுத்து வைக்கிற ஒரு நபர் இருப்பார். எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவார். அதனால வீட்டுக்கு சில அவப்பெயர் கெட்ட பெயர். 2ஆம் இடதிபதியும் 8ஆம் இடதிபதியும் நினைவு பெற்றிருந்தாலோ பார்வை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவர் குடும்பத்திற்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டு என்று பொருள். பாசிட்டிவா பார்த்தோம்னா இது ஒரு பாயிண்ட். வீட்டுல ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க, வீட்டுல ஒரு சுமங்கலி இருப்பாங்க, மகாலட்சுமியாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு அப்படிதான் சொன்னேன். ஆமா சார், உண்மையிலே அவர் வீட்டுக்காரம்மா பேரே மகாலட்சுமி தான் சார். தற்செயலா அமைஞ்சிருச்சு. 2ஆம் இட அதிபதியும் 9ஆம் இடம் அதிபதியும் இணைந்திருந்தால் தந்தையாரை அரவணைத்து குடும்பம் நடத்துவார். தந்தையாருடைய கீழ்ப்படுதலுக்கேற்ப குடும்பம் நடத்துவார். அப்படின்னா கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க. அப்பாவுடைய தயவுடன், அப்பாவுடைய உறவு முறையினருடைய தயவுடன் இருப்பார்கள். இல்ல சார், இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரே வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க, அந்த வீட்டுல எத்தனை பேர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அவங்க சுத்தி சொந்தக்காரங்க இருப்பாங்க. தந்தை வீட்டு வழி உறவினர்கள் அந்த வீட்டை சுத்தி இருப்பாங்க. பக்கத்துல டெய்லி முகம் பார்க்கிற நபர்களாக கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப பேரும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு வாய்ப்புகள் அதிகம். நகர்ப்புறங்கள்லயே பக்கத்து சந்துல வந்து பெரியப்பா, அந்த பக்கம் சித்தப்பா, இங்கிட்ட அத்தை முன்னாடி இருக்காங்க, இந்த சந்து முக்குள்ள அத்தை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உறவு முறைகள் சுத்தி அந்த குடும்பத்தை சுத்தி சூழ்ந்திருப்பாரு. வர்ற காலத்துல நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். ஒரே வீட்டுல எப்படி 7 பேர் 5 8 பேர் வசிப்பாங்கங்கிற கேள்விக்குறி வரப்பாரு. இணைந்து இருப்பார், குடும்பத்துடன் இணைந்து. உங்க வீட்டுல என்ன சமைக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அதான் இணைந்து இருக்கிறார்கள் என்பது. வீட்டுலதான் சண்டை சச்சரவுன்னா தெரிஞ்சிடும். சரி பண்ணிடும். 2ஆம் இட அதிபதியும் 10ஆம் இட அதிபதியும் இணைந்திருந்தால், பார்வை பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அல்லது ஏதோ ஒரு முறையில் பலம் பெற்றிருந்தால், குடும்ப வழி தொழில், ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஃபேமிலி பிசினஸ் சொல்லுவாங்க. மனைவியும் வேலை பார்ப்பாங்க, குழந்தைங்களும் வேலை பார்ப்பாங்க. அதுல அந்த ஜாதகர் செய்த கர்மங்களில் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அல்லது குடும்பத்தினுடைய ஈடுபாடு இருக்கும். சில பேர் வீட்டிலேயே அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது அந்த தொழில் வீட்டிலேயே செஞ்சுட்டு இருக்கலாம். சில பேர் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, வீடு மேல இருக்கு, கீழே ஹோட்டல் இருக்கு. சில பேர் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருப்பாங்க, இல்ல பெட்டி ஷாப் வச்சிருப்பாங்க. வீட்டு வந்து உள்ள இருக்கும், முன்னாடி ஒரு சின்ன ரூமுக்கு மட்டும் அந்த மாதிரி ஸ்டேஷனரி ஷாப், பெட்டி ஷாப் மாதிரி வச்சு வேலை பார்ப்போம். இது எல்லாமே இந்த ஜாதகத்துல நம்ம யதார்த்த வாழ்வில் ஜோதிடம்ங்கிற தலைப்பிலேயே நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல புகழ்பெற்ற குடும்பமாக இருக்கும். 2 குடையவனும் 11 குடையவனும் இணைந்திருந்தால், 2 குடையவனும் 11 குடையவனும் இணைந்திருந்தால் அந்த குடும்பத்தில் தன பண பாக்கியங்கள் நிறைந்து இருக்கும். நல்ல புகழ்பெற்ற குடும்பமாக இருப்பார்கள். எங்க இருந்தே பணம் வருதுன்னே தெரியல இந்த குடும்பத்தில். அப்படி என்று கூறும் அளவிற்கு இந்த குடும்பத்தில் வந்து பணமும் தனமும் நிறைவாக இருக்கும். இந்த குடும்பம் தொட்டு ஆரம்பிக்கிற வேலை எல்லாம் சிறப்பாக அமையும். இரண்டாம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பு பெற்றிருந்தால் அடிக்கடி இடம் மாற்றும் குடும்பமாக இருக்கும். 2 வருஷம் இந்த ஊர்ல இருப்பாங்க, 3 வருஷம் கரூர்ல இருப்பாங்க, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஈரோட்ல இருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு கன்னியாகுமரியில ஒரு 2 வருஷம், அப்புறம் திடீர்னு புனேல வந்து ஒரு 3 வருஷம், அப்புறம் நாக்பூர்ல ஒரு 3 வருஷம், அப்படின்னு அப்படி சுற்றும் குடும்பமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக இது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், என் குடும்பம் அல்லது நமக்கான குடும்பம், சூப்பர் குடும்பம், அனைத்தையும் நாம் ஒரு யதார்த்த வாழ்வின் ஜோதிடம் என்ற அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து அதற்கான பலன்களையும் நாம் அறுதியிட்டு கூறிவிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில குறிப்புகள் ஜாதகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் நாம் இயல்பாக பழகும் மனிதர்களுடன் அவருடைய வாழ்க்கை முறையை வைத்து நாம் அடுத்த நிகழக்கூடிய பலன்களை கூற முடியும். ஆக நாம் இந்த வகுப்பில் குடும்பம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் நட்பு எவ்வாறு அமைகிறது, கூடா நட்பு என்று ஒன்று உண்டா, அகநக நட்பதுதான் நட்பா, புறநக நட்பது நட்பாகாதா, நட்பு எந்த வழியில் வரும், எவ்வளவு காலம் நீடித்திருக்கும் என்பதை பற்றியெல்லாம் அடுத்த வகுப்பில் நாம் காணவிருக்கிறோம். ஆக யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது நம்புகிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நமது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி.